வெல்கம் டு கலைகள் ஏராளம் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 24 கொஸ்டின் பேப்பர் பிரவீன் பூர்வாரத் சென்னை சபா மாடல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். போன டைம் வந்த கொஸ்டின் பேப்பர் இது. இந்த வாட்டிக்கு நீங்கள் மாடலாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்திருக்கதை ஒமிட் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கிறதுல படிக்க ஆரம்பிங்க. என்னென்ன போர்ஷன் வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஏன்னா லேட்டாக தான் அப்லோட் பண்ணுறேன், அதனால் ஃபாஸ்ட்டாக கொஞ்சம் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் சொல்லி முடிச்சிடுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நவீன்லேருந்து கேட்டிருப்பாங்க. இஆர்சி போயம் 1 இஆர்சி 1, போயம் 8 இஆர்சி 1, போயம் 3 இஆர்சி 2. இப்போ இதில் வந்துட்டு மொத்தம் 6 கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ஒவ்வொரு கொஞ்சம் கொஞ்சம் போர்ஷன்லேருந்து, ஃபஸ்ட் போர்ஷன் நவீன்லேருந்து, அடுத்து நிபந்த சௌரவ் அண்டு ஸ்கந்தகுப்தர், இது எந்த மாதிரி ஒவ்வொரு சாப்டர்லேருந்து உங்களுக்கு 2 or 3 அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. சரியா? லாஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா 5 வந்து ஸ்கந்தகுப்தர்லேருந்து 7 கேட்டிருக்காங்க அண்ட் 24. இப்போ இதில் வந்து நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா ஸ்கந்தகுப்த மேக்ஸிமம் நீங்கள் ஃபுல்லாக முடிச்சிட்டிங்க அப்படின்னா 2 வந்து நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். அண்ட் இங்கே வந்து நவீன் படிச்சிங்கன்னா 2 அட்டன் பண்ணலாம். மொத்தம் நீங்கள் வந்து 3 தான் அட்டன் பண்ணணும். அப்போது ஏதாவது ஒரு 2 சாப்டர் தரவு பண்ணிக்கோங்க. எனி 2 சாப்டர் தரவு பண்ணிக்கிட்டிங்கன்னா 3 கொஷினுக்கு நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். இங்கே வந்திருக்கதை ஒமிட் பண்ணிவிடுங்க. அடுத்தது பாருங்கள், செகண்ட் ரோமன் பார்த்தீங்கன்னா 1 and 12 கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் படிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா 2, 3, 4 படிங்க. சரியா? எஸ்ஏல. தென் தேர்ட் ரோமன் செகண்டும் 8ம் கேட்டாச்சு. நீங்கள் படிக்க போகிறது பார்த்தீங்கன்னா 1 and 3 2 படித்து வச்சுக்கோங்க. தென் ஹியர் ஃபோர்த் ரோமன் பார்த்தீங்கன்னா 3 and 4 கேட்டாச்சு. 1 and 2 படிங்க. அண்டு ஃபிஃப்த் ரோமன் கபன்லேருந்து 3 and 1 கேட்டாச்சு. 2 and 4 படிங்க. 2 and 4 படிக்க வேண்டியது. நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த் ரோமன், இதில் பார்த்தீங்கன்னா 3, 5, 4, 9, 3, 6, 1, 5 இதெல்லாம் கேட்டாச்சு. இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா எல்லா போர்ஷன்லேருந்து கேட்டிருப்பாங்க. நவீன்லேருந்து கேட்டிருக்காங்க, ஸ்கந்தகுப்தர்லேருந்து கேட்டிருக்காங்க, கபன், இந்த 3 சாப்டர்லேருந்து தான் உங்களுக்கு வந்து டிப் பண்ணி கேட்டிருப்பாங்க. இப்போ இதில் வந்து நீங்கள் எழுத போகிறது பார்த்தீங்கன்னா 3 வந்து அட்டன் பண்ணணும். அப்போ எனி 2 சாப்டர் படிக்கணும். படித்தா தான் உங்களால் 3 அட்டன் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு செகண்ட் பேப்பர் பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஷின் ஆன்சர்ஸ் இப்படி இது இல்லை இது, இது இல்லை இது அப்படின்னு இருக்கும். இந்த 4மே இந்த 2 பிரிவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே போர்ஷன்லேருந்து தான் கேட்டிருப்பாங்க. ஃபஸ்ட்டு சாப்டர்லேருந்து கேட்டிருப்பாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் ஹாஃப் வந்து படிங்க, அதர்வைஸ் செகண்ட் ஹாஃப். ஏன்னா இதில் வந்து மொத்தம் 4 கொஷின் வந்து உங்களுக்கு ஒரே சாப்டர்லேருந்து கேட்பாங்க. ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து ஒரு கொஷின் ஃபஸ்ட்டில் கேட்பாங்க, அடுத்தது செகண்ட் ஹாஃப்லேருந்து கேட்பாங்க. நெக்ஸ்ட் கொஷினும் இதில் ஃபஸ்ட் ஹாஃப் கொஷின் கேட்டிருப்பாங்க, அடுத்தது செகண்ட் ஹாஃப்லேருந்து கேட்டிருப்பாங்க. அப்போ மேக்ஸிமம் நீங்கள் ஒன்று படிக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக படிங்க, அதர்வைஸ் செகண்ட் ஹாஃப். ரெண்டையும் பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு மொத்தம் டோட்டலாக எவ்வளோ எஸ்ஐஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு 1 to 7 வரைக்கும். இப்போ மேக்ஸிமம் நீங்கள் படிக்கிறீங்க, ஃபஸ்ட் ஹாஃப் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 1லேருந்து 7 வரைக்கும் நீங்கள் தரவு பண்ணிக்கோங்க. இந்த கொஷின்ஸு விட்டுருங்க. 1 and 6 ஒமிட் பண்ணிவிட்டு ரிமைனிங் 5 இருக்கும், 5 படிச்சிருங்க. செகண்ட் ரோமனும் அதே தான். தேர்டு பார்த்தீங்கன்னா 4 எழுதணும். சார்பர் டிப்பனி லிக்கியே. இப்போ இதில் எந்தெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 5, 8, 1, 9, 13 கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இதிகாசு, தக்ஷினி அண்டு ஆதுனிக்கு இந்த 3 சாப்டர்லேருந்து கேட்டிருப்பாங்க. ரிமைனிங் படிங்க. 2 சாப்டர் எனி 2 சாப்டர் தரவு பண்ணிக்கோங்க. இப்போ 3 சாப்டர் இதிகாஸ், தக்ஷினி அதை படிக்கலாம். இல்லைனா இதிகாஸ், ஆதுனிக்கு உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. 2 சாப்டர் தரவு பண்ணிட்டீங்கன்னா 4 அட்டன் பண்ணிடலாம். தென் ஃபோர்த்து இதில் பார்த்தீங்கன்னா 2, 6 கேட்டாச்சு. நீங்கள் படிக்க போகிறது பார்த்தீங்கன்னா 1 and 3 ரெண்டும் தரவு பண்ணி வச்சுக்கோங்க. 1 and 3 எஸ்ஏ. தென் ஃபிஃப்த்து ரோமன் பார்த்தீங்கன்னா 2, 8, 6, 19 கேட்டாச்சு. இப்போ இதில் நீங்கள் படிக்க போகிறது பார்த்தீங்கன்னா 1 to 12 வரைக்கும். சரியா? ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக நான் சூஸ் பண்ணி சொல்லியிருக்கிறேன். அதில் நீங்கள் ஒமிட் பண்ணிடுங்க. 2, 8, 6 ஒமிட் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கிறத படிங்க 1லேருந்து 12 வரைக்கும். சிக்ஸ்த் ரோமன் கிசி ஏக் பர் லேக் லிக்கியே. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 1 and 5 கேட்டிருக்காங்க. நீங்கள் ஃபஸ்ட் ஹாஃப் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 2, 3, 4, 6 படிங்க. ஓகே, 2, 3, 4, 6 1ம் 5ம் ஒமிட் பண்ணிட்டேன். ஏன்னா எதுலனாலும் கேட்கலாம். மேக்ஸிமம் ஃபஸ்ட் ஹாஃபே நீங்கள் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க ஆரம்பிங்க.
7th ரோமன் 2, 3, 8, 10 கேட்டாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்க போகிறது 1 and 7. இங்கே 2, 3 ஒமிட் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கிறத படிங்க. இது உங்களோட செகண்ட் பேப்பர். தேர்ட் பேப்பர் பார்த்தீங்கன்னா 100 மார்க்குக்குமே எழுதணும். இதில் பார்த்தீங்கன்னா எவையினும் 4 வினாக்களுக்கு மட்டும் விடை தருக. ஃபஸ்ட்டு பிரிவு 1ல் 4 எழுதணும். நான் மேக்ஸிமம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இந்த இடஞ்சுற்றி பொருள் விளக்குகவே எடுக்காதீங்க அப்படின்னு. இந்த கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக பிரிவு 1 ஃபுல்லாக உங்களுக்கு எந்த புக்கிலேருந்து கேட்பாங்க அப்படின்னா கவிதை பூங்கா. சரியா, 60 மார்க்குக்கு இந்த ஒரு சாப்டர் கவிதை பூங்கா புக்கில் இருக்கிற சாப்டர் ஃபுல்லாக படிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 60 மார்க்குக்கு நீங்கள் படிச்சிடலாம். இடஞ்சுற்றி பொருளுக்கு மேக்ஸிமம் நீங்கள் ஓமிட் பண்ணிடுங்க. சப்போஸ் நீங்கள் அதை படிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு இது எவையேனும் 3ற்கு இடஞ்சுற்றி பொருள் விளக்கம் தருக அப்படின்னு கொடுத்துக்கலாம். அது வந்து ஒரு கொஸ்டின், ஆங்கிறது 1 கொஸ்டினுக்கு ஈக்குவல். அதுக்கப்புறம் இந்த கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணிட்டீங்க, 3 அட்டன் பண்ணியிருக்கீங்க, 3 எழுதணும், அப்போ தான் ஒரு கொஸ்டினுக்கு ஈக்குவல். அது எழுதிட்டிங்கன்னா ரிமைனிங் நீங்கள் எத்தனை கொஸ்டின் திரும்ப அட்டன் பண்ணணும்? 3 எழுதணும். மொத்தம் 4 எழுதணும். இடஞ்சுற்றி பொருள் விளக்குக வந்து ஒரு கொஸ்டின். அது போக நீங்கள் மீதி 3 கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணணும். சரியா, இப்போ இதில் எதெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்துக்கோங்க. இதில் வந்து வாலி வதைப்படலத்துலேருந்து உங்களுக்கு 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதனால் சாப்டர் அந்த வாலி வதைப்படலம் சாப்டரை நீங்கள் நல்லா படிச்சிட்டிங்க, 2 கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். இங்கே கேட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா 3 and 8. இந்த கொஸ்டின்ஸே உங்களுக்கு வந்து வேறு மாதிரியும் கேட்பாங்க. ஒரே கொஸ்டின் தான், ஆனால் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ட்விஸ்ட் பண்ணி கேட்கலாம். அதனால் நல்லா அந்த கொஸ்டினை வந்து புரிஞ்சுக்கிட்டு எந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு புரிஞ்சுட்டு உங்களுக்கு எழுதுங்க. அடுத்தது 4 கேட்டிருக்காங்க, சிலப்பதிகாரம் கேட்டிருக்காங்க, புதுமை பெண்ணு பாரதியார் கேட்டிருக்காங்க, அதுக்கு நாமக்கல் கவிஞர் 11. ரிமைனிங் இருக்கிறத படிங்க. இது வந்து கவிதை பூங்கா. சரியா, அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரிவு 2ல் 40 மார்க்கு கேட்பாங்க. டோட்டல் 4 கொடுத்துருவாங்க, 2 எழுதணும். இதில் பார்த்தீங்கன்னா சங்க காலம், பல்லவர் காலம், தற்காலம் அந்த மாதிரி ஃபுல்லாக கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா தற்காலத்துலேருந்து 2 கொஸ்டின் எப்போவுமே இருக்குது. அதனால் நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா தற்காலம். சரியா, இப்போ இந்த 2 ஒமிட் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கிற கொஸ்டின்ஸ் தற்காலம் படிச்சுக்கோங்க. முடிச்சிட்டிங்க அப்படின்னா இனி வேறு சங்க காலத்துலேயோ இல்லை பல்லவர் காலத்துலேயோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய காலம் இருக்குது. அதில் எது கேட்பாங்க அப்படின்னு நம்மளுக்கு வந்து தெரியாது. ஆனால் ஷேராக வந்து தற்காலத்துலேருந்து 2 கேட்டுருவாங்க. அதனால் நீங்கள் தரோவாக படிக்க வேண்டியது தற்காலம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து ஃபஸ்ட்டே படித்து முடிச்சுருங்க. இப்போ இந்த மாதிரி இருக்குது. தமிழ் இலக்கிய வரலாறில் தான் செகண்ட் பிரிவுலேருந்து கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் உங்களுக்கு இந்த தற்காலம் இப்போ 2 கேட்டுட்டாங்க, ரிமைனிங் 3 இருக்குது. இந்த 3 தரவு பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பக்கமே படிக்க ஆரம்பிங்க. இதில் மேக்ஸிமம் இதில் வந்து கேட்குறதுல இங்கே பக்கமே கேட்பாங்க. சரியா, சங்க காலம், சங்கம் மருவிய காலம், பல்லவர் காலம், சோழர் காலம். ஓகேவா, இந்த 4ல் படிக்கணும். இங்கே 2 மேக்ஸிமம் நீங்கள் இதை படிச்சிட்டிங்கனாலே 2 வந்துடும். எக்ஸ்ட்ராவும் நீங்கள் இங்கேருந்து படித்து வச்சுக்கோங்க. ஓகேவா, இதுதான் உங்களோட பிரவீன் பூர்வாரத் சென்னை சபாவோட கொஷின் பேப்பர் ஆகஸ்ட் 24. இதை ஒமிட் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கிறத படிங்க. தன்யவாத். ஆல் தி பெஸ்ட்.